ராஜேஷ் ஐயா மனிதனாக பிறந்திருக்காரு. இப்போ அவர் கல்லறையில் தான் போய் தூயில் கொள்ள போகிறார். அப்போ நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் அதுதானே உண்மை. ஜோதிடத்தில் கண்டம் கெட்ட நேரம் திருக்கடையூர் போயிட்டு வாங்க, இல்லைன்னா ஒரு ஆயுஷோமம் பண்ணுங்க. இந்த ஆயுஷோமம் பண்ணுங்கன்றதுல எதுக்கு அது ஆயுஷோமன்றது எதுக்கு வருது? கணபதி ஹோமம் வேறு, சுதர்சன ஹோமம் வேறு, மிருத்யுஞ்ச ஹோமம் வேறு, அதே போல் லக்ஷ்மி ஹோமம் என்ற நவகிரக ஹோமம் வேறு. ஒரு மனிதனுக்கு ஆயுஷ் ஹோமம் என்று எதுக்கு சொல்கிறோம்? அவன் ஆயுளில் ஏதோ ஒரு பாதிப்பு வர்றதுனால தானே நம்ம முன்னோர்கள் ஹோமத்தில் இவ்வளோ பிரித்து கொடுத்தாங்க. நம்பிக்கை. சிலருக்கு அதை செய்ய வைக்க முடியும், சிலருக்கு அந்த ஹோமமே குறித்த டேட்டில் கூட அவங்களால போக முடியும். திருக்கடையூரில் ஹோமம் பண்ணிட்டு வந்தவங்க நிறைய பேர் இறந்துருக்குறாங்க. ஸோ அதனால் வந்து இதுதான் சொல்யூஷன் கிடையாது. நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்துருக்கிற ஒரு விதி விலக்கு. ஒரு ஹாஸ்பிட்டலில் போகிறீங்க, சீரியஸ்ன்னு போகிறீங்க, அவங்க எல்லா விதமான முயற்சி எடுக்கிறாங்க, எல்லாம் டாக்டர் மருந்தெல்லாம் கொடுத்துட்டாங்க, தப்பிப்பாங்கன்னு டாக்டர் கேரண்டி கொடுப்பாரா? அதுபோல தான் ஹோமங்கள் என்பது நம்ம மனிதனுக்கு ஒரு விதமான மருத்துவம். இந்த மருத்து சம்டைம்ஸ் கிளிக் ஆகலாம், சம்டைம்ஸ் சாரி கடவுளை வேண்டிக்குங்கன்னு அவங்க போகலாம். அல்டிமேட் எதுனா கடவுள் சக்தி தான். நம்ம எவ்வளோ நாட்கள் இந்த பூமியில் இருக்கணுன்றது விதி இருக்குது. அந்த விதியை மீற முடியாது. அந்த விதியில் ஜோதிடர்கள் வந்து கடவுள்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். ஸோ ஜோதிடர்கள் வந்து இந்த கணக்கு கொடுக்கலாம். அந்த கணக்கை வந்து அவர் தப்பிக்கிறது தப்பிக்காதுன்றது அவர் தாய் வயிற்றில் கருவில் வாங்கின்னு வந்து வரமாட்டாங்க.